வெல்கம் டு புஷ்பா மாடி தோட்டம். இன்னைக்கு பச்சை நாட்டு பொண்ணுங்கள் நல்லா துளிர்த்துருக்கு மலைக்கு. இது இன்னைக்கு பறிச்சிடலாம். இது நாட்டு பொண்ணு நெல்லி பச்சை. இதுலேயே சிகப்பு இருக்கு. இதெல்லாம் சித்தர்கள் பாடலில் கண்ணுக்கு அவ்வளோ நல்ல மருந்தாகவும் பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ. நமக்கு பாட்டு தெரியலனாலும் கீரையை பறித்து சாப்பிட்ணும், வளர்த்து சாப்பிட்ணும். ரெண்டும் இல்லைன்னா கடையில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ஒரு நாளாச்சும் கடையில் பொன்னாங்கண்ணி கீரையை வளர்த்தில் வாங்கி சாப்பிடுங்க. கண்ணாடி போடுற பிரச்சனை இருக்காது. இந்த காலத்தில் சின்ன சின்ன பசங்களுக்கு கண்ணு சரி தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்கீரை அதையும் அது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய முக்கியமான 2 கீரை பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை. கண் இருந்தால் தான் அந்த உலகத்தில் பாதி வாழ்க்கை நம்ம சரியாக கடவுள் படைச்சிருக்கான்ட்டு நம்ம வாழ முடியும். கண் இல்லைன்னா எத்தனை இருந்தோம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் கண் முக்கியமானது. எல்லோரும் கீரை பறித்து சாப்பிட்டுங்க, வளர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி. சும்மா இங்கே பாருங்க, கட் பண்ணி அங்கங்கே வச்சு விட்டுருக்கேன். இதில் எனக்கு கிடைச்சது இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பீஸ் தான். இங்கே நட்டு வச்சேன். அதுக்கப்புறம் அதுவே வேர் பிடிச்சி கொஞ்சம் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் துண்டாக நானே கட் பண்ணி இப்போ இத்தனை இடத்துல நட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கீரை போன வாரத்தில் நட்டு வச்சது. கோவை செடி ஒன்று நட்டு வச்சுருக்கேன். அதுவும் வந்துட்டுருக்கு. போன வாரத்தில் நட்ட கீரை இப்போ எனக்கு அறுவடைக்கு அதில் இருந்து கூட கிடைக்கிது. ஒரு எனக்கு கிள்ளிட்டேன். இது காரக்கொட்டி கீரை. இது இந்த இலை இதையும் எடுத்துக்கலாம். இதை பறிக்கிறதே இல்லை. போனதான் மற்ற அது கொஞ்சம் சரியாக வளர்ந்துச்சுன்னா போதும், அந்த பூனை பிச்சு போட்டு போயிடும். சாப்பிட்றதுக்கு உண்டான டைம் இருக்கிறதில்ல. அது கொஞ்சம் குளிர்ச்சி உடம்புக்கு. நம்ம அடிக்கடி எடுத்துக்க முடியாது.
எவ்வளோ கீரை அழகான கீரை கிடச்சிருச்சுமா இன்னைக்கு. ஹாப்பி பாருங்க. பொன்னாங்கண்ணிக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை நம்ம ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிடச்சிருக்கு. நன்றி.